கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்மளோட அண்டை நாட்டில் ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் சீனாவும் இணைந்து உருவாக்கின ஒரு போர் விமானம் கிராஷ் ஆயிருந்துச்சு. ஒரு போர் விமானம் அப்படின்றது லட்சக்கணக்கான பாகங்களை கொண்டது. எந்த நாடு ஒரு போர் விமானத்தை உருவாக்குனாலும் 100% அந்த போர் விமானம் கிராஷ் ஆகாது அப்படின்னு அவங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இப்போதைக்கு உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு 4.5 ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா F-15 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட F-15ல் சவுதி அரேபியாவோட பிரின்ஸு ட்ராவல் பண்ணி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். இந்த கேஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ ஒரு விமானன்றது ஆக்சிடெண்ட் ஆகிறது சாதாரண விஷயம்தான். அதை நம்ம பெருசாக பேசணுன்றது அவசியம் கிடையாதுன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனால் ஏன் நம்மளோட அண்டை நாட்டில் நடந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு வீடியோவாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கான காரணம் இருக்குது. ஏன்னா நம்மளோட அண்டை நாடு அந்த கிராஷ் நடக்கவே இல்லை அப்படின்னு பூசி முழுக பார்த்தாங்க. பட் அவங்களால பூசி முழுக முடியலை. உண்மையிலே ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்றது நம்ம நிறைய பேருக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இன்றைக்கான காணொலியில் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கான காரணம் என்ன, அண்ட் இந்த JF-17 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தில் இருக்கிற அடிப்படை பிரச்சனை, கோர் கான்செப்ட் என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். பாகிஸ்தான் மற்றும் சீனா இணைந்து உருவாக்கின ஒரு ஃபைட்டர் போர் விமானம் அப்படின்னா அது JF-17. இந்த JF-17 எதற்காண்டி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய F-16 போர் விமானங்களை, எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற விமானங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் JF-17. F-16ஓட ஒரு அப்கிரேடட் வேரியண்ட்டாக பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்ட், அதாவது ஒரு என்ஜினை கொண்ட இந்த போர் விமானங்களை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதன் காரணமாக தான் F-16 வந்து உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏர்கிராஃப்டாகவும் இருக்குது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்டு, தேர்ட் ஹேண்டில் கூட F-16 போர் விமானங்களை உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் டாப் மிலிட்டரிலாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஏர்கிராஃப்ட். இதே கோர் கான்செப்டை, அதாவது சிங்கிள் என்ஜின் அப்படின்ற இந்த கான்செப்டை எடுத்து JF-17 உருவாக்கி அதே மாதிரி F-16 எவ்வளோ சேல் ஆகுதோ இந்த விமானத்தை நம்ம சேல் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவுக்குள்ளே வராங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட 4-5 நாடுகளுக்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் JF-17 போர் விமானத்தை. அதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று சீனாவோட பேக்கிங் தான். ஏன்னா இந்த போர் விமானம் அன்லைக் இந்தியாவோட தேஜஸ் மாதிரி ஒரு அமெரிக்க என்ஜினை டிபெண்ட் பண்ணி இல்லை, ரஷ்ய என்ஜினை தான் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. அண்ட் அதே சமயம் அந்த ரஷ்ய என்ஜின் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் சீனர்கள் அந்த என்ஜினை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனர்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, இப்போ நம்மளோட தேஜஸ் விமானத்தை ஒரு வருஷத்துக்கு 25 அந்த நம்பருக்கு கொண்டு போகிறதுக்கே இன்னும் 3 வருஷம் ஆகும். இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 18 அப்படின்ற நம்பரில் தான் இருக்குது. ஆனால் சீனர்கள் வந்து அவங்களோட J-20ன்ற ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டே வருஷத்துக்கு 100 அப்படின்ற நம்பரில் உருவாக்குற அந்த ஸ்கேலுக்கு போயிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் லெவலில் சீனர்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். அதனால தான் JF-17 நிறையவே நாடுகள் நம்பி வாங்கினாங்க. பட் நம்பி வாங்கின நாடுகளுக்கு வந்து JF-17 சரியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மியான்மர் எடுத்துக்கோங்க. மியான்மரில் இருக்கிற எல்லா JF-17மே கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. எந்த விமானமுமே பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கான காரணம் அந்த விமானத்தில் இருக்கிற ஏர்ஃப்ரேமில் கிராக்ஸ் இருக்குது, என்ஜின்ஸில் நிறைய பிரச்சனை இருக்குது. பேசிக்காக இந்த விமானம் வந்து அது சொன்ன மாதிரி எதையுமே பண்ணலை அப்படின்னு நிறையவே ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் நைஜர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய JF-17 3 JF-17 இப்போ வரைக்கும் தாராளமாக தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த விதமான டிஃபெக்ட்ஸையும் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணலை. அர்ஜென்டினா சமீபத்தில் JF-17 மற்றும் தேஜஸ் போர் விமானம் ரெண்டுத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு F-16 பக்கம் போனாங்க. அப்போது JF-17 ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இந்த விமானம் வந்து நாங்கள் ஓட்டி பார்த்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தேஜஸை ரிஜெக்ட் பண்ணதுக்கான மெயினான ரீசன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த விமானத்தை சரியான நேரத்தில் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் JF-17 பற்றின சில முன்னுக்கு பின் முரணான எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது இருக்குது. இப்போ நம்ம பாகிஸ்தான் மேட்டருக்கு வருவோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிராஷ் நடந்தது நிறைய பேருக்கு தெரியும். பட் அந்த கிராஷை வந்து அஃபிஷியலாக பாகிஸ்தான் சொல்லலை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு முக்கியமான ஃபேக்ட் தெரிய வருது. நம்மளோட தேஜஸ் விமானமும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கிராஷ் ஆச்சு. ஆனால் அந்த கிராஷை வந்து நம்ம பப்ளிக்காக சொன்னோம். அண்ட் இந்த கிராஷ் எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அது ஒரு புது தேஜஸ் ஏர்கிராஃப்ட்டு. இப்படி நம்ம எல்லாத்தையும் பண்ணுறப்ப ஒரு கிராஷ் நடந்திருக்கு, அந்த கிராஷ் வந்து நடந்திருக்கு அப்படின்றது வெளியவே தெரியாமல் மறைக்க பார்க்குறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருந்து தானே ஆகணும். அவங்க சைடு ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ அவங்க சைடு இருக்கிற தப்பு என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா,
இந்த குறிப்பிட்ட JF-17ல Block 2 Block 3 அப்படின்னு சொல்லி 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. இப்போ Block 2 தான் பாகிஸ்தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க போருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு. Block 3 வந்து ஃபியூச்சரில் வரப்போகிற ஒரு அப்கிரேட்டட் ஏர்க்ராஃப்ட், நிறையவே அப்கிரேட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. JF-17 அடிப்படையிலேயே ஒரு ரஷ்யன் என்ஜின் ப்ளஸ் சைனீஸ் ஏர்ஃப்ரேமு ப்ளஸ் வெஸ்டர்ன் ஏவியானிக்ஸு, இந்த 3 விஷயத்தையும் கம்பைன் பண்ணது தான் JF-17. இப்போ நம்மளோட தேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏவியானிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அது முழுக்க இந்திய தொழில்நுட்பம், எல்லாமே முழுக்க இந்திய தொழில்நுட்பம் எக்ஸப்ட் என்ஜினில் மட்டும் நம்ம அமெரிக்காவோட F404 என்ஜினை பயன்படுத்துகிறோம். ஈவன் ரேடாரில் கூட நம்ம ஆரம்பத்தில் இஸ்ரேலியோட ரேடாரை பயன்படுத்துகிறோம், இப்போ அதையுமே நம்ம உட்டமை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ தேஜஸ் அப்படின்றதுல என்ஜின் மட்டும்தான் வெளிநாட்டில் இருந்து வருது. JF-17லாம் கதையே வேறு. ஏர் ஃப்ரேமு சைனாவோடது, ஏவியானிக்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்றப்ப ஃப்ரான்ஸு, யூரோப்பு, அமெரிக்கான்னு சொல்லி இந்த 3 கண்ட்ரிஸோடது. அண்ட் என்ஜின் வந்து ரஷ்யன்ஸோடது. என்னடா நம்மளோட ரஷ்யன் நண்பர்கள் நம்மளோட எதிரிக்கு என்ஜின் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதுதான் குளோபல் பாலிடிக்ஸு. போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க, குளோபல் பாலிடிக்ஸ்ன்றது வேறு அப்படின்னு. அதே விஷயம் இதுலேயும் பொருந்தும். எமோஷனலாக எப்பயுமே ஒரு கண்ட்ரியை பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா நம்மளோட நட்பு நாடு நம்மளோட எதிரி நாடுக்கு RD-93 என்ஜின்ஸை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. இப்போ இந்த RD-93 என்ஜின்ஸை வந்து இந்த JF-17 போர் விமானத்துக்கு சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ப்ராடக்ட்ஸுக்கு இந்த மாதிரி பெரிய காம்பனன்ட்ஸ்லாம் அமெரிக்கன்ஸ் சப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம சீனர்கள்கிட்டே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் சீனர்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே அன்ப்ரூவனான என்ஜின்ஸு. JF-17ன்றது ஒரு புது ஏர்ஃப்ரேமு. இந்த ஏர்ஃப்ரேமில் வந்து பொறுத்துறதுக்கு அவங்க புதுசாக தான் என்ஜினை உருவாக்கணும். ஸோ அந்த என்ஜினை வந்து நம்பி நம்மளோட ஏர்ஃப்ரேமில் போட முடியாதுன்னு சொல்லி ஆரம்பத்திலே பாகிஸ்தானிஸ் வந்து RD-93 பக்கம் போயிட்டாங்க. RD-93 அவங்க பொறுத்துனதுக்கப்புறமா அவங்களுக்கு பெரிய தலைவலி ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா RD-93யோட த்ரஸ்ட் வந்து பத்தலை JF-17க்கு, அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனர்கள் இந்த போர் விமானத்தை அவங்களோட விமானப்படையில் இன்டெக்டே பண்ணலை. இப்போது அவ்வளோ பெரிய கேம் சேஞ்சது JF-17 F-16க்கு அடுத்ததாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வரப்போகிற ஒரு பவர்ஃபுல்லான ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா அதை சீனா இன்டெக்ட் பண்ணியிருக்கணும்ல. ஆனால் சீனர்கள் இன்டெக்ட் பண்ணலை. சீனர்கள் இன்டெக்ட் பண்ணாததுக்கு பல காரணம் இருக்குது, அப்படி இப்படின்லாம் சொன்னாலும் அதில் இருக்கிற மேஜரான காரணமே RD-93 அப்படின்ற என்ஜின் போதுமான அளவுக்கு த்ரஸ்ட்டை கொடுக்கல அப்படின்றது தான். பட்டு இப்போதைக்கு அதை மாற்ற முடியாது இல்லையா, அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அப்படி அவங்க மாற்றணும்னா சீன என்ஜினுக்கு போகணும். சீன என்ஜினுக்கு போய் விமானத்தை வந்து பைலட்ஸுக்கு டேஞ்சரஸாக மாற்றுறத விட RD-93 வச்சே ஓட்டும் அப்படின்னு சொல்லி Block 2 வந்து RD-93 வச்சு தான் ஒப்பேற்றிருக்காங்க. இப்போது ஈராக்குக்கு வந்து JF-17 விற்கிறதுக்காண்டி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது, அது முடிவில் இருக்குது. இப்போ ஈராக் வாங்கினாங்க அப்படின்னா Block 3 தான் வாங்குவாங்க. Block 3ல் இருக்கிற முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் தான். என்ஜின் ஏர்ஃப்ரேம் நிறைய அப்டேட்ஸ் அவங்க பிளான் பண்ணாலும் மெயின் அப்டேட் வந்து என்ஜின் தான். RD-93 அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால RD-93யோட ஒரு அடுத்த வேரியண்ட்டை பொருத்தலாம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே பாகிஸ்தான் ரஷ்யா கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க, சீனர்களை பைபாஸ் பண்ணி. ஆக்சுவலாக அந்த JF-17 பொறுத்த வரைக்கும் 40% சைனீஸ் கம்பெனி தான் ஓன் பண்ணுது. ஆனால் சீனாவோட செண்டு ஏர்க்ராஃப்ட் கார்பரேஷன் கிட்ட கேட்காமலேயே ரஷ்யர்கள் கிட்ட நேரடியாக டீலிங் பண்ணாங்க. பட் ரஷ்யர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட நட்பு நாடு. ஃப்யூச்சரில் நம்ம ப்ரெஷர் பண்ணி அந்த என்ஜினை வந்து பாகிஸ்தானுக்கு போக விடாமல் பண்ண முடியும் நம்மளால், அது அவங்களுக்கு தெரியும். அண்ட் அட் த சேம் டைம் சரியான நேரத்தில் இந்த என்ஜின்ஸை ரஷ்யர்களால் கொடுக்க முடியுமா அப்படின்ற சந்தேகமும் அவங்களுக்கு இருந்துச்சு. இதனால் வேறு வழியே கிடையாதுப்பா நமக்கு அப்படின்னு சொல்லி WS-13 சீனாவோட ஒரு என்ஜினை நம்ம எடுத்து இதில் பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ Block 3 அப்படின்ற இந்த ஒரு விமானத்தில் WS-13 அப்படின்ற ஏர்க்ராஃப்ட் என்ஜின் தான் இருக்க போகுது. இப்போ நான் இவ்வளோ நேரம் JF-17 வந்து தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சீன ப்ராடக்ட்ஸ்னாலே வந்து சீப்பு தான், அன்ரிலையபிள் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னான்னு கேட்டிங்கன்னா என்னோடய பாயிண்ட் அது கிடையாது. என்னோடய பாயிண்ட் வந்து சீன ப்ராடக்ட்ஸையோ இல்லை சீனா ஆஸ் அ நேஷனை ரொம்பவே டிமாரலைஸ் பண்ணி அவங்களால சீப் ப்ராடக்ட்ஸை தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் பேச விரும்பலை. அண்ட் வந்து இந்த வீடியோ முடிகிறப்ப நான் சொல்ல வர கருத்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். என்னோடய கோர் கான்செப்ட் வந்து அது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியலை வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து இப்போயே ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்றது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். இப்போ மேட்ருக்கு வருவோம். சீனர்கள் வந்து WS-13 அப்படின்ற என்ஜினை இப்போ Block 3க்கு கொடுக்க போகிறாங்க. Block 3 வந்து இன்னும் இண்டக்ஷன் ப்ராசஸுக்கு போகலை. இப்போ வரைக்கும் Block 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ Block 2ஓட ஆக்சிடெண்ட் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு முக்கியமான கல்பிரிட்டாக இப்போதைக்கு பாகிஸ்தான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RD-93 அப்படின்ற என்ஜினை தான். ரஷ்யன் என்ஜின் ஃபெயில் ஆகிருக்கு. இப்போது இந்த ரஷ்யன் என்ஜின் ஃபெயில் ஆனதை மறைச்சதுக்கான காரணம் அப்படின்றது அவங்களோட அரசியல் விளையாட்டு. அது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும்.
பட் இவங்க மறைச்சது எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ட்டின் பேக்கரால் தான். மார்ட்டின் பேக்கர் அப்படின்றது இந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற எஜெக்ஷன் சீட்டை உருவாக்குற ஒரு கம்பெனி, உலகத்திலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி பப்ளிக்காக வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க ட்விட்டரில். அதில் பாகிஸ்தானில் JF-17 கிராஷ் ஆகிருக்கு, அதில் இருக்க 2 பைலட்ஸோட உயிரையும் மார்ட்டின் பேக்கர் சீட் வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு பப்ளிக்காகவே அவங்க போட்டுட்டாங்க. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணாலும் அதை மறைக்க முடியாது. அண்ட் வீடியோஸ் ஃபோட்டோஸுமே ரிலீஸ் ஆச்சு, அந்த 2 பைலட்ஸ் வந்து கீழே இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் கூட. ஸோ இப்போ அவங்க மறைச்ச எந்த பிரயோஜனமும் இல்லை, நியூஸ் வெளியே வந்துருச்சு. கடைசியான ஃபேக்ட்டுக்கு வருவோம். ஏன் JF-17 வந்து நம்ம அன்ரிலையபிள்னு சொல்கிறோம்? சீனர்களால் ஒரு ரிலையபிளான ப்ராடக்டை உருவாக்க முடியாதுன்னு சொல்கிறோம்னா அதற்கு ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. இந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏன் நம்ம சைனாவை இப்படி பேசுகிறோம் அப்படின்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரியும். ஆஃப்ரிக்காவில் பைக்ஸ் அப்படின்றது தேவைப்பட்டுச்சு, மோட்டர் பைக்கு. இந்த மோட்டர் பைக்கெலாம் அந்த டைமில் யார் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சர்ஸாக உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. கவாஷகி, யமஹா, சுசுகி இந்த மாதிரி பிராண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் ஆஃப்ரிக்காவுக்கு அவங்களோட பைக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ஆஃப்ரிக்காவில் இந்த ஜாப்பனீஸ் பைக்ஸை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே ரோடெல்லாம் கிடையாது ப்ராப்பராக. ஜாப்பனீஸ் பைக் மாதிரி ரிலையபிளான பைக் இருந்தால் தான் அவங்களால அங்கே ஓட்ட முடியும். ஸோ ஜாப்பனீஸ் பைக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, மார்க்கெட்டை டாமினேட் பண்ணது ஜாப்பனீஸ் தான். அதுக்கப்புறமா சீனர்கள் உள்ளே வந்து ஜாப்பனீஸை ஓட விட்டுட்டாங்க. சீனர்கள் உள்ளே வந்து ஜாப்பனீஸை ஓட விட்டதுக்கான மெயினான காரணமே ஜாப்பனீஸோட குவாலிட்டி வந்து பக்காவாக இருந்தாலும் அவங்களோட ப்ரைஸ் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஊரில் ஜாப்பனீஸ் பைக்கோட ப்ரைஸையும் இந்தியன் பிராண்டு டிவிஎஸ், பஜாஜோட ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ இருக்கும். வெறும் 150cc R15 வண்டியை 2.5 லட்ச ரூபாய்க்கு யமஹா விற்கிறான். ஆனால் அதே மாதிரி அதே ப்ரைஸ் பாயிண்ட் 2.5 லட்ச ரூபாயில் பஜாஜ் 400cc வண்டி விற்கிறான். R15 2 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸுக்கும் ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த இடத்துல சீனர்கள் உள்ளே வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை அப்படியே கீழே இறக்கிட்டாங்க. இங்கே பாரு, உன்னால் ஜாப்பனீஸ் பைக்கை வாங்க முடியலையா, என் பைக்கை வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க 25,000 ரூபாய்க்கு வண்டி கொடுத்தாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா ஜாப்பனீஸ் போயிட்டு சீனர்கள் வந்துட்டாங்க, டாமினேட் பண்ணாங்க. பட் இந்த சீனர்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து அவன்கிட்ட ப்ராடக்ட் கேட்டிங்கனாலும் அவன் ப்ராடக்ட்டை கொடுப்பான். சீனா கூட ட்ரேட் வைக்கிற யாராவது நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். ஒரு மாப்பு ஒன்று இருக்குது, அந்த மாப்போட விலை 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 10,000 மாப்பு தேவைப்படுது. நான் போயிட்டு அவங்ககிட்ட இதே 50 ரூபாய்க்கு கொடுத்து கூட நான் அந்த மாப்பை வாங்கலாம். இல்லை எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னப்ப அவன் ஒரு ப்ரைஸ் கேட்டகரி வச்சுருப்பான். 30 ரூபாய்க்கு வந்து நீ மாப்பு வாங்கினா அதில் இந்த குவாலிட்டிக்கு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். இல்லை எனக்கு 30 ரூபாய்க்கு வேணாம், எனக்கு 10 ரூபாய்க்கு கூட அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி சரின்றுவான். வழக்கமாக ஒரு கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம், அந்த ஸ்டாண்டர்டு கீழே எப்போயுமே போகவே போகாது. நட்டத்துக்கு கூட பொருளை கொடுக்குமே தவிர அதோட ஸ்டாண்டர்டுக்கு கீழே போய் பொருளை கொடுக்காது. ஆனால் சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்க பிரச்சனையே, எனக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடு, 10 ரூபா கூட 5 ரூபா கொடு, அந்த 10 ரூபா 5 ரூபாயில் ப்ராஃபிட் எடுத்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை தயாரிக்க முடியுமோ அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ்னால தான் ஆஃப்ரிக்காவில் இந்தியர்கள்கிட்ட அடி வாங்கினாங்க. இப்போது சைனீஸ் வந்து ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே யார் தெரியுமா இறங்குனா, டிவிஎஸும் பஜாஜும் இறங்குனாங்க. டிவிஎஸ், பஜாஜ் சைனீஸ் பைக்கை கம்பேர் பண்ணுறப்ப காஸ்ட்லி. அவங்க 25,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா நம்ம ஆளுங்க 40,000 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க வண்டி. ஆனால் நம்மளோட வண்டியோட ரிலையபிலிட்டியை சீனர்களால் மேட்ச் பண்ண முடியலை, சுத்தமாக முடியலை. அதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸே கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சைனீஸ் பைக் மேனுஃபேக்சரர்ஸை ஆஃப்ரிக்காவிலேருந்து ஓட விட்டாங்க. இப்போ நீங்கள் ஆஃப்ரிக்காவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் தான் டாமினேட் பண்ணுறது, அதுக்கு அடுத்து டிவிஎஸ் டாமினேட் பண்ணுது. எனக்கு ஆஃப்ரிக்காவிலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் யூகேல இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட நான் கேட்டப்போ அவங்க பஜாஜ் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டில் ரிலையபிளான ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இந்தியன் கம்பெனிஸ் இருக்குது. இதுக்கான அடிப்படை காரணமே நம்மளோட பாலிசியும் அவங்களோட பாலிசியும் தான். ப்ரைஸை கம்மி பண்ணுவேன், ஆனால் அந்த ப்ரைஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணி குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற நம்மளோட பாலிசி தான். இந்த பாலிசியை சீனர்கள் ஃபாலோ பண்ணாததுனால தான் உலகம் முழுக்க சைனீஸ் ப்ராடக்ட்ஸை வந்து எல்லாருமே மட்டம் தட்டுறாங்க. அட் த சேம் டைம் சீனர்கள் வந்து உலகத்தில் நல்ல ப்ராடக்ட்ஸையும் உருவாக்குறாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. பட் இந்த ஒரு தவறுனால காமனாக ஜென்ரலைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இதே விஷயம் தான் JF-17லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுறது. பாகிஸ்தானில் இருக்கிற சில அரசியல்வாதிகள் அவங்களோட சுயநாபத்துக்காண்டி கம்மியான காஸ்ட்டில் இந்த JF-17 விமானத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மிச்ச காசை அவங்க அடிக்கணும், பேசிக்காக அதுதான் பிளானே. அப்போ அந்த கம்மியான காஸ்ட்டில் JF-17 உருவாக்கணும்னு போகிறப்ப சீன கம்பெனியான அந்த செங்டு கார்ப்பரேஷன் நீ எவ்வளோ வேணால் காசு கொடுத்துக்கோ, அதுக்கேற்ற குவாலிட்டியில் நான் உனக்கு ப்ராடக்ட் தரேன்னு சொல்லி
மட்டமான ப்ராடக்ட்ஸை பாகிஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது விமானத்தில் மட்டும்தான் கேட்டிங்கன்னா கிடையாது, லோக்கோமோட்டிவ்ஸ்லையுமே இது நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச பாகிஸ்தான் பக்கத்தில் தான் இருக்காங்க அந்த அக்காவே என்கிட்ட சொன்னாங்க, தம்பி எங்கள் ஏரியாவில் சீனாவில் லோக்கோமோட்டிவ்ஸை வாங்கி ஆப்ரேட் பண்ணாங்கப்பா, 6 மாதம்தான் வண்டி ஓடுச்சு, 6வது மாதம் வண்டியை தூக்கி குப்பையில் போட்டாங்கப்பா, இதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்? சீனர்கள் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஹைஸ்பீட் நெட்வொர்க் வச்சுருக்காங்க. வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஹைஸ்பீட் நெட்வொர்க் அவங்கள்ட்ட தான் இருக்குது. 300-400 கிலோமீட்டர் போகும் அசால்ட்டாக அவங்களோட ட்ரெயின். அப்படிப்பட்ட ட்ரெயின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற சீனர்கள் வெறும் சாதாரண 80-100 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு லோக்கோமோட்டிவில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நம்புகிற மாதிரி இருக்குது? இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க. அந்த சீன கம்பெனிக்கிட்டேருந்து லோக்கோமோட்டிவ் வாங்குறப்ப 100 கோடி ஒரு ரயில் இன்ஜினை கொடுக்கணும் அப்படின்னா 50 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 50 கோடிக்கு அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா, அதில் 40 கோடிக்கு என்ஜினை உருவாக்கிட்டு மிச்சம் 10 கோடி அவங்க ப்ராஃபிட்டாக வச்சுட்டு ஒரு மட்டமான குவாலிட்டியில் ரயில் இன்ஜினை கொடுத்துட்டாங்க. அது ஓட மாட்டேங்குது. இதுதான் மேட்ரு. சீன ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல ஃபெயில் ஆகுறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஜென்ரலைஸ்டாக வந்து சீன ப்ராடக்ட்ஸ்னாலே சீப்பு, வேலை செய்யாது அப்படின்னு சொல்ல விரும்பலை. அவங்களோட பாலிசி வந்து கரெக்ட் கிடையாது. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இப்போ கடைசியாக இந்த JF-17க்கு என்னதான்ப்பா சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கிற அரசியல்வாதிகள் முழிச்சுக்கிட்டு அவங்களோட நாட்டுக்கு உண்மையிலேயே ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா JF-17 ஒரு நல்ல ப்ராடக்டாக வரும். பட் 75 வருஷமாக நினைக்காதவங்க இதுக்கப்புறம் நினைக்க போகிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அதனால் JF-17 ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டாக உலகத்துக்கு அவங்களால கொடுக்க முடியாது இந்த பாலிசிஸ்லாம் வச்சுட்டு. இதுதான் என்னோட கருத்து பேசிக்காக. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறையவே செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.